இந்த காடையை மண்ணை சலிச்சு தங்கம் எடுத்துக்க இருக்கான். இதை பார்த்து ராஜா சொல்றாரு, இன்னையில இருந்து இந்த நிலம் எங்களுக்கு சொந்தம், அதனால நாங்க தான் தங்கம் எடுப்போம்னு சொல்லிட்டு அவரோட சிப்பாய்கள் அனுப்பி அந்த நிலத்தை சலிச்சு தங்கம் எடுக்க சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு துண்டு தங்கம் கூட மாட்டல. அவ காடையும் சொல்றா, நீங்க என்னதான் சலிச்சாலும் உங்களுக்கு ஒரு சின்ன துண்டு தங்கம் கூட மாட்டாது, இதெல்லாம் அந்த சூனியக்காரியோட வசத்துல இருக்க இடம்னு சொல்லும் போது ராஜா சொல்றாரு, அப்படின்னா அந்த இடத்துல தங்கப்பாறை இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது காடையனும் ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறமா ராஜா அங்க இருக்க மிகப்பெரிய தங்கப்பாறையை பார்த்து பேராசப்பட்டு அவரோட சிப்பாய்கள் அனுப்பி அந்த தங்கத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு. உடனே சிப்பாய்கள் அந்த தங்கத்தை எடுக்க போகும்போது ஒரு பாம்பு வந்து கடிக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா நிறைய பாம்புகள் வந்து இவங்களை கடிக்க ஆரம்பிக்குது. அதுல ஒரு பாம்பு வந்து காடையனை கடிக்கும் போது காடையும் அந்த பாம்பை பிச்சி போட்டுட்டு ஒரு நீல கலர்ல ஒரு பொடியை தூவணும்னு அந்த பாம்பு எல்லாமே அங்க இருந்து மறைஞ்சிருது. அதுக்கப்புறமா அரசர் இப்ப போங்கன்னு சொல்லிட்டு சிப்பாய்களை மறுபடியும் அனுப்புறாரு. அப்படி போகும்போது வில்லு அம்பு எல்லாத்தையுமே பயன்படுத்தி அந்த சூனியக்காரி உங்களை தாக்க ஆரம்பிக்கிறா. இதனால ராஜா சொல்றாரு, அந்த சூனியக்காரியை யாராலையுமே கட்ட முடியாதான்னு. அப்ப காடையன் சொல்றான், அந்த சூனியக்காரியை நான் கட்டுறேன், அதுக்கு பதிலா என்ன தருவீங்கன்னு. அப்ப அரசர் சொல்றாரு, நீ என்ன கேட்டாலும் தருவேன்னு. உடனே காடையன் சொல்றான், எங்க பேர்ல இருந்த நிலம் எல்லாத்தையுமே எங்களுக்கே எழுதி தாங்கன்னு சொல்லும் போது அரசரும் சரின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா காடையன் அந்த சூனியக்காரியை கட்டுறதுக்காக போறான். அப்படி போனா அந்த சூனியக்காரி எல்லாத்தையுமே தாக்க ஆரம்பிக்கிறா. கடைசியா சூனியக்காரி கூட சண்டை போட்ட காடையன் அந்த சூனியக்காரியை அடக்கி அந்த சூனியக்காரியை கட்டிடுறான். இத பார்த்த ராஜா, நீ உண்மையிலே வீரன் தான் சொல்லிட்டு அந்த தங்கத்தை எல்லாம் எடுக்கும் போது அந்த தங்கம் எல்லாம் மண்ணா மாறிடுது. அப்ப அந்த நேரம் சொல்றாரு, இது உண்மையான தங்கமே கிடையாது, இதெல்லாம் மண்ணுன்னு சொல்லும் போது அரசர் சொல்றாரு, நீ என்னை ஏமாத்திட்டு நான் கொடுத்த பரிசை கொடுன்னு சொல்லி அந்த கத்தியை வாங்கிட்டு போயிடுறாரு. அவ காடையும் சொல்றா, இதெல்லாம் அந்த சூனியக்காரியோட மாயை, இதுல தான் தங்கம் இருக்குன்னு சொல்லும் போது அந்த நேரம் சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த சிலை தான், அந்த சிலையை மட்டும் உங்களோட கையால வெட்டி எரிஞ்சீங்கன்னா தங்கம் நமக்கு தான் சொந்தம்னு சொன்னதுக்கு அப்புறமா அரசரும் அந்த சிலையில இருக்க தலையை வெட்டி எரிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு கோர சத்தத்தோட அந்த சூனியக்காரி அந்த கட்டை ஊத்துட்டு சிப்பாய்கள் எல்லாத்தையுமே அவளோட சத்தத்தினால அழிக்க ஆரம்பிக்கிறா. உடனே காடையும் தாக்க வரும்போது காடையின வயிற்றுல குத்திடுறா. அதுக்கப்புறமா காடையை அந்த கத்தியை வச்சு அந்த சூனியக்காரியோட வயிற்றை கிழிக்கும் போது ரத்தம் தெரிஞ்சு அந்த மண் எல்லாமே தங்கமா மாறுது. இத பார்த்த அரசர், இவ்வளவு தங்கமும் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாரு.